Hello friends, welcome to CyberCodex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா GE 3171 Problem Solving and Python Programming Laboratory-யோட exercise தான் பார்க்க போறோம். ஆமா, exercise number 8. Implementing programs using written modules and Python standard libraries. So நமக்கு நார்மலா தெரியும் libraries நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So அந்த librariesல என்னென்ன librariesலாம் நம்ம பார்க்க போறோம் basic libraries. So அதுதான் இங்க பார்க்க போறோம். So என்னென்ன libraries அப்படின்னா standard libraries வந்து pandas, numpy, matplotlib, skypy. ஓகே, யாரெல்லாம் நம்ம CyberCodex சேனலுக்கு புதுசோ எல்லாரும் மறக்காம subscribe, like and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ aim எழுதுவோம் அப்படிதானே. ஸோ aim என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம் தான் எழுத போறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பைத்தான் ப்ரோக்ராம் யூசிங் ரிட்டன் மாடியூல்ஸ் அண்ட் பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். ஸோ மாடியூல்ஸும் நம்ம லைப்ரரிஸ் எழுத போறோம் such as pandas, numpy, matplotlib and skypy for basic operations. என்னென்ன பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம பண்ண போறோம். ஓகே, தென் அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அல்காரிதம்லாம் பண்ணலாம்னா pandas, numpy, matplotlib, skypy. ஸோ pandas-ல நம்ம என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அங்கே நம்ம வந்து ஒரு பேசிக் ஆப்ரேஷன்ஸ் லைக் ஒரு அடிஷனோ இல்லை ஒரு காலம் ஆட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ரேஷனில் அடிஷன் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். தென் ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ண போகிறேன். ஃபைனலாக ஒரு நியூ காலமை வந்து என்ன பண்ண போகிறோம் அங்கே ஆட் பண்ண போகிறோம். ஓகே, தென் நம்பைங்கும் போது அரே வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த அரேல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சம் பண்ணலாம், மீன் பண்ணலாம், ரீஷேப் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம பைஸ்கிரிப்டர்ல பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா கூகுள் கொலாப் இல்லை ஜூபிட்டர் நோட்புக்கில் பண்ணாலும் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, ரைட். ஸோ இங்கே வந்து நம்ம அரே கிரியேஷன் பண்ணி அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னா சம் பண்ணுறது, மீன் பண்ணுறது, ரீஷேப் பண்ணுறது. நெக்ஸ்ட் மேட்ப்ளாட்லிப். ஸோ மேட்ப்ளாட்லிப் அப்படின்னா சிம்பிளாக ஒரு பிளாட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் யூசிங் பைப்ளாட். ஸோ என்னென்ன பைப்ளாட்லாம் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்கைபை. ஸோ ஸ்கைபை அப்படிங்கும்போது ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம், சிம்பிளாக உள்ள ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். என்னெல்லாம் அப்படின்னா ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கைபை பண்ண போகிறோம். ஸோ இதோட ப்ரோக்ராம் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் pandas. ஸோ என்ன பண்ணுவோம், இம்போர்ட் கொடுப்போம், அவ்வளோதான். ஸோ இம்போர்ட் pandas நான் pd அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதனால இம்போர்ட் pandas as pd. நெக்ஸ்ட் கிரியேட் அ டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்க, டேட்டா அப்படின்னு எடுத்துட்டு ஈக்குவல் டு இது வந்து நம்ம கிட்டத்தட்ட நான் கீ வேல்யூ பார் மாதிரி எடுத்திருக்கிறேன். ஸோ அப்போ நேம்ல என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஆலிஸ், பாப், சார்லி. ஸோ நேம் அப்படிங்கிற அந்த கீக்கு ஆலிஸ், பாப், சார்லிங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்றேன். ஸோ கீ வேல்யூ பார் நம்ம டிக்ஷனரி கான்செப்டை யோசிச்சுக்கோங்க. தென் ஏஜ். ஸோ ஏஜ்ங்கிறதுக்கு நான் என்ன பாஸ் பண்றேன் 25, 30, 35. அப்போ 25ங்கிறது ஆலிஸோடது, 30ங்கிறது பாபோடது, 35ங்கிறது சார்லியோடது. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் கீ வேல்யூ பேரை டேட்டாங்கிறதுக்கு நான் செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், டேட்டா ஃப்ரேமுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ அதனால டிஎஃப் ஈக்குவல் டு மேலே நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம் பிடி. ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம். ஏன்னா நம்ம இதை டேட்டா ஃப்ரேமுக்கு பாஸ் பண்ணணும்னு சொன்னோமா. ஸோ பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் இந்த டேட்டால தானே நம்ம கண்டென்ட் வச்சிருக்கிறோம். ஸோ df equal to pd dot data frame of இந்த டேட்டா. ஓகே, இப்போ என்ன ஆகும், இது நமக்கு உள்ள போயிடுச்சு. இதை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்றதுக்கு print of இந்த dfன்னு கொடுத்தா தானே நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ print of df. இப்போ என்ன ஆயிரும், நமக்கு இந்த கீ வேல்யூ பார் இப்போ இந்த dfக்குள்ள டேட்டா ஃப்ரேமுக்குள்ள, அதாவது அந்த டேட்டா ஃப்ரேம்ல எனக்கு வந்து எனக்கு காலம்ல எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட டேட்டா எல்லாம் போய் செட் ஆயிடுச்சு. அப்போ ஏஜ், நேம். ஸோ 012ங்கிறது சீரியல் நம்பர். இது நம்ம என்ன சொன்னோம், காலம்னு சொன்னோமா. ஸோ அப்போ எனக்கு இந்த காலம்ல எனக்கு கிரியேட் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் நம்பை இன்ஸ்டால் பண்ண போறோம். அங்கே எப்படி டேட்டா ஃப்ரேம் டிஎஃப்னு கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே நம்பையை என்பின்னு எடுத்துக்க போறேன். தென் இங்கே அரே கிரியேட் பண்றோம். அதுல மீன் வேல்யூவை நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அரே ஈக்குவல் டு np டாட் அரே ஆஃப் நான் வந்து 5 அரே வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ 10, 20, 30, 40, 50.
ஸோ இப்போ என்ன பண்ணணும், அந்த இதை பிரிண்ட் பண்ணணும். அப்போ பிரிண்ட் அரேயை எங்கன்னு எப்படி பிரிண்ட் பண்ற, ARR. அதே மாதிரி மீனை NP டாட் மீன் ஆஃப், அந்த மீனுக்குள்ள இந்த அரேயோட மீனை கொடுக்குறோம். ஸோ அப்போ அரே ஆஃப், இதோட வேல்யூ வந்து எனக்கு 30 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அரேயும் நான் பிரிண்ட் பண்றேன், மீன் வேல்யூவும் பிரிண்ட் பண்றேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல வந்து அரேயோடது பிரிண்ட் ஆயிரும் ARR, தென் ஃபைனலா என்னோட மீன் வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேட்பிளாட்லிப். ஸோ மேட்பிளாட்லிப்புக்கும் அதே மாதிரி தான், இம்போர்ட் மேட்பிளாட்லிப் டாட் பைப்ளாட். ஏன்னா பைப்ளாட்ல நமக்கு அது ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் PLT பிளாட் பண்றோம். ஸோ ஒரு சிம்பிள் லைனை வந்து நம்ம x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல பண்ணணும். ஸோ x ஈக்குவல் டு ஒரு சர்டன் வேல்யூஸ் எடுத்திருக்கிறேன், y ஈக்குவல் டு சர்டன் வேல்யூஸ் எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு PLT டாட் பிளாட் ஆஃப் x, y label equal to, then y equal to 2x and plot dot x label of x axis y axis. So இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணணும், plot பண்ணணும். ஃபைனலா அதுக்கு நான் டைட்டில் கொடுக்கணும்ல, ஸோ லைன் கிராஃப்னு கொடுக்குறேன். அடுத்து plot legend of, அந்த பிளாட்டை நான் ஷோ பண்ணணும். ஸோ தட் டைட்டில் வந்து லைன் கிராஃப், இங்க நம்ம என்ன கொடுக்கணும்னு சொன்னோம், y equal to 2x கொடுக்கணும்னு சொன்னோம் ரைட் சைடில். ஸோ இது ஆயிடுச்சு, இது x axis y axis கிராஃப் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது ஸ்கைஃபை. ஸோ ஃப்ரம் ஸ்கைஃபை டாட் லைன் அலாக் தென் இம்போர்ட் சால்வ். இதை நான் இம்போர்ட் சால்வ் பண்ண போறேன். ரெண்டு ஈக்குவேஷன் நானே கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து இங்க நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ 2x plus 3y equal to 5 4x plus y equal to 6 நம்ம பண்ண போறோம். இது எப்படி எடுக்கலாம் கோஎஃபிஷியன்ட்ல அப்படின்னா, a equal to 2, 3 இந்த வேல்யூ x and y வேல்யூ. அடுத்தது 4, 1 ஸோ இதை எடுத்துரும். அடுத்து கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது, 5, 6. ஸோ அதை bல சேர்த்து. அடுத்து சொல்யூஷன் சால்வ் a, b. இதை நான் சால்வ் பண்ணணும். ஃபைனலா எனக்கு பிரிண்ட் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும், 1.3, 0.8. Okay, so that's all about 8th experiments.